உபாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். அந்த 13வது வசனத்தை ஒருவர் எனக்காக சத்தத்தோடு படிக்கும்படி கேட்டேன். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இந்த உலகத்திலே மனிதர்கள் முன்பாக நம்மை உத்தமர்களாக காட்ட அல்லது நடிக்க மனிதனால் இயலும். ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உத்தமனாக நடப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாளிலே நீங்களும் நானும் உத்தமர்களாக உத்தமைகளாக கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயம் உடையவர்களாயிருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் இருப்பது எப்படி? மனிதர்கள் முன்பதாக நாம் உத்தமர்களாக வாழுவது சுலபமாயிருக்கலாம். ஆனால் என் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்க வேண்டுமானால் அவரே நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பலத்தினால், நம்முடைய பணத்தினால், நம்முடைய திறமையினால், நம்முடைய படிப்பினால், பட்டத்தினால், நம்முடைய சாதுரியத்தினால் நாம் உத்தமனாக இருக்கவே முடியாது. மாறாக ஒரு மனிதனை கர்த்தர் உத்தமனாக மாற்றினால் அந்த மனுஷன் உண்மையிலேயே உத்தமனாக இருக்க முடியும். ஆண்டவர் முற்பிதாக்களில் ஒருவராகிய ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17வது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய பிந்தின பகுதிகளை ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்லுகிற வார்த்தையாவது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உத்தமனாய் இரு. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நடக்கணுமா? தாவீதை கேட்டால் சொல்லுவார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில யாருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் இருக்க விரும்புகிறோம்? ஆண்டவருக்கு முன்பதாக அவர் நம்மை கவனிக்கிறார். நம்முடைய பாதை அவர் அறிவார். யோபு தான் வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொன்ன எடுத்துக்கொள்ளுங்கள். 27வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நீங்கள் பேசுகின்றது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும், என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கே. என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கவே மாட்டேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஜீவிய காலம், என் சுவாசம் முடியும் வரைக்கும் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடப்பேன். நாம் உத்தமமாய் நடக்க வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 19 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 19 அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். நல்லா கவனிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அதை கர்த்தர் தான் செய்யணுமா? நான் துணிகரமாக பாவம் செய்யாம இருக்கணும்னா
அவர் தான் எனக்கு உதவி செய்யணும், அவர் தான் எனக்கு கிருபை செய்யணும். இன்னைக்கு பாருங்க, ஜெயில இருக்கிறவங்களை பாருங்க, இன்னும் தவறு செய்து அநேக பாவங்களுக்கு உட்பட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பாருங்க. அவர்களை கேட்டா சொல்லுவாங்க, ஐயோ, ஒரு நிமிட கோபத்துல தான் அந்த கொலையை செய்து விட்டேன், ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்தது, ஓங்கி அடித்து விட்டேன், என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினை தான் நான் மதுபானம் அறிந்து விட்டேன், என்னை ஏதோ ஒன்று இச்சையை தூண்டினதினால்தான் இந்த பாவத்திலே நான் விழுந்து விட்டேன். இதற்கு பின்னணியத்திலிருந்து செயல்படுவது 100க்கு 100 பிசாசு. அந்த பொல்லாத ஆவி, அந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து விட்டால் பிரிவினை வந்துவிடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்வது, ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கும். அந்த வசனத்தை திரும்பவும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ஆண்டவரே, என்னை நீர் விலக்கினா தான் முடியும். நான் இயல்பாக பாவத்தின் குணம் உடையவன். முற்பிதாவாகிய ஆதி மனிதன் ஆதாமின் வம்சத்திலே வந்த அத்தனை பேரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்கள். நம்முடைய பாவங்களுக்கு சம்பளம் மரணம். ஆனால் நம் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் எல்லா அநியாயத்தையும் நமக்கு நீக்கி நம்மை சுத்திகரிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தமது இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவமற நம்மை கழுவினார். ஆகவே ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் தீமை செய்யாமல் இருக்க வேண்டுமானால், தவறு ஏதும் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் அவர்தான் நமக்கு தயவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்வது போல நீங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த வசனத்தின் பிந்தன பகுதியை கூட படியுங்க. அப்பொழுது நான் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி, அப்பொழுது நான், எப்பொழுது? பாவக்கிரியைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதரும். நம்மை ஆளுகை செய்யுமாம், நம்ம ஆதிக்கம் செலுத்துமாம். அந்த அசுத்தாவிகள் நம்ம மேல ஆளுகை செலுத்தி நம்மை ஒட்டி கொள்ளுமா. அவைகள் என்னை ஒட்டாமல் என்னை அவைகளுக்கு விலக்கும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு பெரும் நீங்களாயிருப்பேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு நான் உத்தமனாக மாற, உத்தமையாக மாற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவார். ஆதியாகம புஸ்தகத்திலே நோவாவின் சரித்திரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 6வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நல்லா கவனிங்க. அந்த காலத்துல எத்தனையோ லட்சம் அல்லது கோடிக்கணக்கான மக்கள் இருந்திருக்கலாம். அவர்களுக்குள்ளே ஒரு மனிதன் உத்தமனாக நீதிமானாக இருந்தான். நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க விரும்புகிறேன் என்று ஒவ்வொரு பேரும் ஆண்டவரிடத்துல கேட்டால் நிச்சயம் ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்வார். அந்த நாட்களிலே நோவா காலத்திலே நோவா தேவனுக்கு முன்பதாக உத்தமனாயிருந்தான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்றால் பயணித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்ததன் நிமித்தம் அவனும் அவனுடைய பிள்ளைகள்
மொத்தம் 8 பேர் பேழைக்குள்ளே தப்பு வைக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 8 பேர் அல்ல, 8 திசையிலும் இருக்கிற எண்ணற்ற மக்கள் இயேசு என்ற பேழைக்குள்ளே ஏற நாம் எல்லாரும் இந்த உலகத்தின் அழிவு நின்று தப்புவதற்கு உயிருள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என்ற பேழைக்குள்ளே உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்கள் உள்ளே வரணும், இந்த உலகின் அழிவிலிருந்து தப்ப வேண்டும் என்று நாம் ஊக்கமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் அழகாக நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். வாயை திறந்து சொல்லுங்க, நான் உத்தமனா நடந்தால் கர்த்தர் என்னை கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பார் அப்படி என்று சொல்வதனுடைய அர்த்தம், இந்த உலகத்தில் அழிவினின்று என்னை ஆண்டவர் மீட்பார். இந்த ரட்சிப்பு 3 விதத்தில் கிரியை செய்யும். எப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். நாம் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ரட்சிப்பை நாளுக்கு நாள் புதுப்பித்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, புதுப்பித்து கொண்டே இருக்கணும். என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், என்றைக்கோ ஞானஸ்நானம் எடுத்தேன், என்றைக்கோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன், என்றைக்கோ நாம் ஆண்டவருக்கு என ஒப்பு கொடுத்தேன். இல்லைங்க, கடைசி மூச்சு பெறுகிறது வரைக்கும் நாளுக்கு நாள் வர 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 நாம திருப்தி அடைந்து கொண்டிருக்கணும். உத்தமர்களை பற்றி பேசின உடனே பெண்களுக்கு ஒரு வேதனை, எங்களை பற்றி பேசலையே. உங்களுக்கு இருக்கு. ரூத்தின் புஸ்தகத்துக்கு நேராக வாங்க வாங்க. 3வது அதிகாரத்தை எடுத்து அதனுடைய 10வது வசனத்தை படித்து பார்த்தா, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. சொல்லுங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. உத்தமமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும். போவாஸ் ஆகிய நேச மணவாளன் நம்ம மேல போர்வையை விதித்து சொல்லணும், என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவ. மணவாட்டியே, என் உத்தமியே, என் பிரியமே என்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லணும். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவ. உன்னுடைய முந்தின குணத்தை பார்க்கிலும் இப்பொழுது இருக்கிற குணம் உத்தமமாயிருக்கிறது. நீ உத்தமி. சொல்லுங்க, உத்தமி. உத்தமி. உங்களை என்னையும் ஆண்டவர் உத்தமியாக பார்ப்ப. உத்தமனாய் வாழுகிற நம்மை ஒரு நாள் மனவாட்டியாக உத்தமியாக அவர் பார்த்து நமக்கு அவர் அனுகூலம் செய்வாரா? நமக்கு அவர் அனுகூலம் செய்வாரா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய முந்தின செயல் எப்படி இருக்கிறதோ அதை கர்த்தர் நினைவில் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், சமுத்திரத்தின் ஆழத்திலே உங்களுடைய அக்கிரமங்களை, அவருடைய முதுகுக்கு பின்னாக உங்களுடைய பாவங்களை போட்டுவிட வேண்டுமானால், நீங்க ஒன்று சொல்லணும், ஆண்டவரே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவரே, என் அந்தரங்க பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை, ஆண்டவரே என் இளவயதின் பாவங்களை நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, துணிந்தோ துணிகரமாகவோ நான் செய்த எல்லா பாவங்களையும்
உமது நிமித்தம் சொல்லுங்க, உமது நிமித்தம், உம்முடைய நாமத்து நிமித்தம் எனக்கு மன்னித்து அதை மறந்துருங்கப்பா, அதை மறந்துருங்க அப்படின்னு மன்றாடுனா உங்க முந்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நல்ல சீரை கர்த்தர் கட்டளையிடுவார். யோபுவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்தது. உத்தமத்தை விட்டு விலக்காதவர்களுடைய முன்னிலைமையிலும் அவர்கள் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உத்தமன் கர்த்தரால் ரட்சிக்கப்படுவான். நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் முடிவு பரியந்தம் என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நான் உமக்காக வாழணும், உத்தமமாய் வாழணும். என்னை இந்த உலகத்தின் அழிவிலிருந்து, இந்த உலகத்தின் பாவ கிரியைகளிலிருந்து, பாவத்துக்கு வருகிற பாதாள நரகத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதற்கு, என்னை ரட்சிக்கிறதற்கு என்னை உத்தமனாக மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை ஒருவர் வாசித்து பாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. யார் ஒருவர் உத்தமன் என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா. கர்த்தருடைய 7 கண்களும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நாம எங்க இருந்தாலும் அங்கேயும் அவருடைய கண்கள் நம்மை கண்டுபிடிக்கும். அவருக்கு மறைவாக நாம எங்கே போக முடியும்? ஆமேன் சொல்லுங்களே, ஆமேன் சொல்லுங்க. யார் அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாயிருக்கிறதா. நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே நான் உத்தமனாக வாழணும்ப்பா. வாயை திறந்து சொல்லுங்க. எதுக்கு இந்த பிரசங்கம்? நீங்க வாயை திறந்து அறிக்கையிட்டு என்னை உத்தமனாக மாற்றுங்கப்பா. தம்முடைய வல்லமையை என் மேல விளங்க பண்ணணும். என் மேல நீர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை தரணும். நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல ஏன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். உம்முடைய ஆலோசனையின்படியே என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் எடுத்துக்கொள்வேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம். அல்லேலூயா. உங்களை உத்தமர்களாக மாற்றி அந்த மகிமையின் ஒளியினால உங்களை பிரகாசிக்க செய்து உங்க மனதின் காரிருளை கர்த்தர் விளக்குவார் என்று நம்புகிறவங்க தலைக்கு மேல கையை தூக்கி வேகமா தட்டி ராக்காத்தாரா ஆவியில நிரம்பி எல்லாரும் அந்நிய பாஷைய ஆண்டவரோடு பேசி தேவனோடு ரகசியத்தை பேசி என்னை உத்தமனாக மாற்றும், என்னை உத்தமனாக மாற்றும். நீங்க உத்தமனாக மாறினா என்னென்ன நடக்கும்? சங்கீத புஸ்தகம் 15ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? லிசன். பாவிகள் நீதிமான்களுடைய சபையில நிக்கிறது இல்லைன்னு நீங்க காலையில படிச்சீங்க. ஆண்டவருடைய சபை ஆகிய கூடாரத்துல
பரலோகத்திலே தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த வாசஸ்தலத்திலே யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த அந்த பரலோகத்திலே வாசம் பண்ணுவான்? யார் பரலோகத்துக்கு போவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுவக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவாங்க அப்படி என்று வேதம் நமக்கு சொல்லும். ஆனா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. நல்லா கவனிங்க, உத்தமன் என்று விளங்க பண்ணணும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குறித்து நீர் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க. என்னை குறித்து நீங்க தான்ப்பா சாட்சி கொடுக்கணும், நீங்க தான்ப்பா சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு இரக்கம் செய்கிறதா இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு இறங்குவார். சோதனையை சகிக்கணுமா? சோதனை வந்த உடனே எனக்கு சபையே வேண்டாம், இனி நான் பாடல் ஆராதனையில இல்லை, இனி நான் வீட்டு கூட்டத்துக்கு போகிறது இல்லை, இனி நான் பைபிள் படிக்கிறதும் இல்லை, வேண்டாம்ப்பா. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம். அன்பு பிள்ளைகளே, என் அருமையான குழந்தைகளே, உங்களுக்கு நான் அன்போடு சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்க பண்ணணுமா? என்ன சோதனை வந்தால் என்ன, யோபுவை போல நானும் ஜெயம் எடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. யார் எதிர்த்தால் எனக்கு என்ன? உலகமே ஓரணியில நின்று எனக்கு எதிராக எழும்பினால் என்ன? இயேசு கிறிஸ்துவை எதிர்க்காததா? அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சவால் விட்டு கேட்ட அந்த ஆண்டவருக்கு அவ்வளவு சோதனையானால், பச்சை மரத்துக்கு இந்த பாடானால் பட்ட மரமாகிய நாம ஏமாத்தினோம். பவுல பாருங்க, அவரை மாதிரி பகுத்து போதிக்கிற ஒருவருமே இல்லைங்க. பழைய ஏற்பாட்டினுடைய நீதி தியாகங்களை, தீர்க்க தரிசனங்களில சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்களை அந்த ஆனந்த ஞானம் கொண்டு அவர் வெளிப்படுத்துகிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு அடி இல்லாமலா இருந்தது, கல் எரி இல்லாமலா இருந்தது, கண்ணா பின்னான்னு திட்டாமலா இருந்தாங்க, காவல்ல போட்டு நைய புடைக்காமலா இருந்தாங்க. ஏன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். ஏன்? இப்பொழுது துன்பப்படுகிற உங்களுக்கு ஒரு நாள் ஒரு கிரீடம் இருக்கிறது, ஒரு நாள் ஒரு கிரீடம் இருக்கிறது. அவரோடு கூட பாடுகளை சகிப்பீர்களானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோமா? ஜீசஸ். ஆகவேதான் அந்த வேத பகுதி சொல்லுகிறது, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, ஜீசஸ் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவானா? சொல்லுங்க, ஜீவ கிரீடம். இந்த உலகத்துல இருக்கிற ஒலிம்பிக்ல கூட ஒலிவ கிளையில கிரீடம் கொடுப்பாங்க, அப்புறமா வைர கிரீடம் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அது நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது பாருங்க, அது நித்திய ஜீவ காலமாக நித்திய ராஜ்யத்துல நம்முடைய தலை மேல அது இருக்காமே. நான் ஆண்டவரிடத்துல இன்னும் அன்பு கூறுவேன். உபத்திரவம் வர 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 பவுல் சொன்னது போல நீங்க வாயை திறந்து கொஞ்சம் சொல்லுங்களேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? என்ன பிரச்சனை வந்தாலும் இன்னும் 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 நான் கிட்டி சேருவேன். ஏனென்றால் 1 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது, நான் நல்ல போராட்டம் போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அது ஜீவ கிரீடம். என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம். என் அன்பு பிள்ளைகளே, என் சொந்த பந்தங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாகணுமே. நான் அனுபவிக்கிற இந்த ஆனந்த பாக்கியம் என்னை சார்ந்த அனைவரும், அகில உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அனுபவிக்கணுமே. ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணுமே தகப்பனே என்று நீங்க என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்துல கேட்கணும். நீங்க நன்மை செய்யணுமா? நீங்க நன்மை செய்யணுமா? சங்கீதம் 84 அதனுடைய 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரா. நன்மையை வழங்காம இருக்கவே மாட்டார். சொல்லுங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காம இருக்கவே மாட்டார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உத்தமமா வாழணும்ப்பா, உம்மை உத்தமமா பின்பற்றணும்ப்பா, எனக்கு நீர் இரக்கம் செய்யுங்கப்பா, என் மேல இரக்கமா இருங்கப்பா அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒரு நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமவுமான என் உத்தமியே, என் ஊழியக்காரனே, என் பிரியமே அப்படி என்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். லூக்கா 19:17 நான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தம ஊழியக்காரனே, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால், கொஞ்சத்துல உண்மையாயிருங்க, கொஞ்சத்துல உண்மையாயிருங்க, அநேகத்தின் மேல உங்களை அதிபதியாக வைப்பாராம். ஒரு நாள் உங்களை சாதாரணமா விட மாட்டார். 1000 வருட ஆட்சியில உங்களை அதிபதியாக வச்சிருப்பார், மணவாட்டியா வச்சிருப்பாரு, மகாராஜாவனுடைய அசிஸ்டண்டா நம்ம வச்சிருப்பாரு. அவருடைய சிங்காசனத்துல அவரோடு கூட நாம வாழும்படி நமக்கு அனுகூலம் செய்கிறவர் அவர். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார், அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆமென், ஆமென். நீங்களும் நானும் சுதந்திரிக்கிறவர்களாக மாறணும். சொல்லுங்க, உத்தமமா நடக்கிறவங்க சுதந்திரிப்பாங்க. ஆமென். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, 36வது வசனத்தை படிச்சு பாருங்க. அங்கே காலேப்பை குறித்து, குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினா, அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை, அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன், அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரா? ஒரு கவனன்ட் வைக்கிறாரோ, ஆணையிடுகிறாரா? ஆண்டவர் ஆணையிட்டார், நிச்சயம் நடந்துவிடும். இந்த உலக மனுஷன் ஆணையிட்டா நடக்குமா நடக்காதாங்கிறது சந்தேகமா இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஆணையிடுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருக்க மாட்டார். நாம சுதந்திரிக்கும்படி செய்வார், பரலோகத்தை சுதந்திரிக்கும்படி செய்வார். அதோடு மட்டுமா நம் சந்ததிகளையும் சுதந்திரிக்க வைப்பார். என்ன பார்த்து கேட்டா, பாஸ்டர் உங்க சந்ததி யாரு அப்படின்னு கேட்டா, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதுதான் சந்ததி என்று நான் சொல்லுறதே இல்லை. என் சந்ததி நீங்க தான். நான் விசுவாசத்துல எத்தனை 1000 பேரை பெற்றெடுத்தேனோ, எத்தனை லட்சம் பேருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொன்னேனோ, எத்தனை பேரை கிறிஸ்து அவர்களுக்குள்ள உருவாகிறதுக்கு கற்ப வேதனைப்பட்டு அவர்களை மறுபடி பிறக்க வைத்தேனோ,
அதெல்லாம் என் பிள்ளைங்க தாங்க. நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க. எனக்கு ஆண்டவர் உலகம் எங்கிலும் பிள்ளைகளை தந்திருக்கிறார். நானும் சுதந்தரிப்பே, என் பிள்ளைகளும் உத்தமமாய் மாறுவார்கள். இன்றைக்கு எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், உத்தமமாய் அவருக்கு முன்னடப்போம். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. உத்தமமாக நீங்க நடக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஹைலி ப்ரொடெக்ஷனை கொடுப்பார். ஒரு கேடகத்தை வைப்பார், ஒரு மதில வைப்பார், அக்கினி மதில வேணும்னா கூட வைப்பார், கூடார மறைவில கூட ஒளிப்பார், கண்மலையின் வெடிப்பில கூட வைப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு அவர் கேடகமா இருக்கணும்னா நான் இன்றைக்கு உத்தமனாக மாறித்தான் ஆகணும். இந்த ஆராதனை முடிந்து இந்த பிரசங்கத்தை கேட்டு நாம் வெறுமன போயிடக்கூடாது. உத்தமனா தான் இந்த ஆலயத்தை விட்டு போகணும். ஆண்டவருடைய வருகை வரையிலும், சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகை வரையிலும் நான் உத்தமனாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தை எதுக்கு தெரியுமா? உரிமையாக்கி கொள்ள. இந்த பிரசங்கம் எதுக்கு தெரியுமா? தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வதற்கு. ஹல்லேலூயா. உத்தமமா நடந்தா ஆண்டவர் உங்களை நித்தம் அற்புதமா நடத்துவாருங்க, ஆச்சரியமா நடத்துவார். ஒரு வசனத்தை உங்களுக்கு அடிக்கொடுறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். போதும். செம்மையானவர்களின் உத்தமம் அவர்களை நடத்தும். நித்தமும் நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார். ஆயத்திறந்து சொல்லுங்க, இதுவரை உதவினவன் இனியும் உதவுவார். இதுவரை என்னோடு இருந்து என் அற்புதமா நடத்தினார், என் காரியங்கள் எல்லாம் நடத்தினார், என் பிள்ளைகளுடைய காரியங்களை நடத்தினார், இனியும் நடத்துவார். அவர் நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்துல நடத்துவார். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாம ஆச்சரியமா நடத்துவாருங்க. நான் அதை அனுபவித்து நான் ருசித்து அவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆமைன்னு சொல்லுங்களேன். பவுல் அப்படித்தான் சொல்றாரு. நீங்க அனுபவித்து அதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணுமா? எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் எடுங்க. 2 தீமோத்தேயு 2 அதனுடைய 15வது வசனத்தை படித்து பாருங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். சொல்லுங்க, சத்திய வசனத்தை நிதானமாய். சிலவங்களை பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு, நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். சத்தம் போட்டு சாடி ஓடி தொண்டை கிளியணும் அப்படி என்றெல்லாம் இருந்தார். வாலிபம் அது அப்படிதான் இருக்கும், தவறில்லை, அது தவறே இல்லை. அப்படித்தான் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். ஆனா எங்களுக்கு இப்ப வாயில வைராக்கியம் குறைஞ்சு ஆவியில வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. வாயில வைராக்கியம் குறைஞ்சு ஆவியில வைராக்கியம். ஆமென் சொல்லுங்களே. சரீரத்துல பலன் குறைஞ்சு ஆவியில அனல். சொல்லுங்க, ஆவியில அனல். அப்போ பவுல் முதிர்ந்த வயதா இருக்கிறான், தீமோத்தேயு இளம் வாலிபனா இருக்கிறான். தீமோத்தேயுவே, நீ என்ன செய்யணும்? வசனத்தை நிதானமாய்
அந்த வசனத்தை படிச்சு ஆச்சரியமா இருக்குது நீ பாத்தீங்களா? வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். சத்திய வசனத்தை வெட்கப்படவே கூடாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. நீங்க மனிதனால புகழப்படணும்னு விரும்பாதீங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இந்த காரியம் எல்லாம் சாட்சியா நான் சொன்ன உடனே என்ன புகழ்த்துறதுக்கு இல்லைங்க. அவர் மகிமைப்படணும். என்னை அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால நான் புகழப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தரால நான் புகழப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த உலகத்துல நமக்கு புகழ்ச்சி வேண்டாம். கர்த்தர் நம்மளை புகழணும். என் உத்தம ஊழியக்காரனே, என் இருதயத்துக்கு ஏற்றதை நீ செய்து, உன் இருதயத்தில் இருக்கிறது 1000 ஆவிக்குரிய சபை, 1000 ஆவிக்குரிய ஊழியர்கள், 1 கோடி ஆத்துமாக்கள். அது போதாது. இப்ப எனக்கு அது போதாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம வர வர விருத்தி அடையணும். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசும்போது 50 நீதிமான் இருந்தால் அப்படி படிப்படியா இறங்கி கடைசியில 10க்கு வந்தார். ஆனா நீங்களும் நானும் அப்படி இல்லை. 50 நீதிமானன்னு கேட்டு அதை 100 ஆமேன்னு சொல்லுங்களேன். தாளத்தை ரெட்டிப்பாக்கி, ஆண்டவரே 100 ஆத்துமாக்கள் எனக்கு போதாது, 1000 வேணும் சொல்லுங்க. 1000 வந்ததும் 1,00,000 ஆத்துமாக்கள் வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு 1,00,000 போதாது, கோடி கோடியா பெருகணும். அப்படி யாரெல்லாம் விரும்புறீங்களோ என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி, ஆண்டவரே நாங்களும் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வதற்கான முகாந்திரங்களை எங்களுக்கு தாரும். கர்த்தர் ஒரு நாள் உங்களை புகழுவா. கர்த்தர் உங்களை புகழுவா. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் முறையே படித்து பாருங்க. என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். உத்தம கூட்டாளி, நீங்கெல்லாம் கூட்டாளிகள். ஆமேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. நாங்க எங்க போதகரோட இணைந்து உத்தம கூட்டாளிகள். நாங்க எழுந்து கட்டுவோம். அடுத்து நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. அத படிங்க. அந்த வசனத்தை அவர்களுக்கு இளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இந்த 1000 ஆலயம் கட்டுறதுக்கு என்னால இயலாதுங்க. நீங்க பிரயாசப்படணும். வாயை திறந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நானும் என் குடும்பமும் ஒரு சபையை கட்டி கொடுக்கணும் அப்படி என்று நீங்க பிரயாசப்படணும். ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தான் 100க்கு அதிபதி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்க்க நான் போகிறேன். ஆமென் சொல்லுங்களே, ஸ்தோத்திரம் சொல்லுங்களே. அவன் வீடு தேடி போகிற அளவுக்கு ஆண்டவர் இறங்கி டப 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 டபன்னு ஓடுறாராம். ஏன்? ஒருவன் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்டினா அதன் மேல கர்த்தர் பிரியமாயிருப்பார். அதன் மேல பிரியமாயிருப்பார். நமக்கு இந்த ஆலயத்தை கட்டி தந்தது கர்த்தருங்க. உங்க பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டாருங்க. இந்த ஆலயம் கட்டும்போது இரத்த வியர்வை சிந்தினவங்க, தங்களுடைய வறுமையிலிருந்து கொடுத்தவங்க, தங்களுடைய பிரயாசத்தை செலவழித்தவங்க, செபித்தவங்களை கர்த்தர் மறக்கவே மாட்டாருங்க. அவர்களுக்கு பரலோகத்துல பிரதிபலன் பெருகி கொண்டே இருக்கும். அவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஏன் பேர் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் தேடி பாருங்க. ஆண்டவர் இடத்துல கேட்டு பாருங்க. அப்படியே எழும்பி நில்லுங்க. ஆண்டவரே, நான் உத்தமமா இருந்து என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். நான் ஆண்டவருக்கு உத்தமமாக ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். இந்த ஒரு வாழ்வை என் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறேன்னு வாயை திறந்து சொன்னா அவர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டேன்.
உங்களை உத்தமனாக மாற்ற உயிருள்ள தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்க வாயை திறந்து வாழ்நாளெல்லாம் நான் உத்தமமா வாழணும், ஆண்டவர் அதற்கு எனக்கு கிருபை செய்யணும் அப்படி என்று கண்ணை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உத்தமர்களாய் மாற்ற உமக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்நேரமே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. இந்நேரமே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து ஒவ்வொரு பேரும் உத்தமவர்களாய் உமக்காய் வாழ உதவி கரத்தை நீட்டுவீராக. நீர் அப்படி செய்கிற உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அத்தனை ஜனங்களும் உத்தமமாய் வாழ்ந்து ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு நித்திய ராஜ்யத்திலே நிலையான வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வீராக என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம்.